இங்க இருந்து அவமானப்பட தயாரா இல்ல. நீங்க இஷ்டப்பட்ட வேலை செய்யன்னு சொல்லுவீங்க, இஷ்டம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுவீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்ப ஏன் கண்மணி அக்கா உங்களுக்கு கார்த்தி மச்சான் பிருந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையோ? ஏய், நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல சித்தி, அக்கா எல்லாத்துலயும் ஒதுங்கி நிக்கிறாக. அவைய காத்தாடிய திருப்பும் போது விளக்கு வேற அணைஞ்சு போச்சு, அதான் கேட்டேன். ஏத்துன விளக்கு நீயா அணைச்ச? கண்மணி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். விளக்கு அணைச்சது நீயா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் எதையும் வேணும்னு செய்யல. யார் நீ? நீ தெரியாம எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் மனசுல நீ அவ்வளவு வஞ்சத்தை வச்சிருக்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் குடும்பம் உனக்கு அப்படி என்னடி பாவம் பண்ணிட்டோம்? நாங்க உங்களை நல்லதானே பாத்துக்கிறோம். சரி, எங்களை கூட விடு. அவ உன் கூட பிறந்த தங்கச்சி தானே. அவ கல்யாணத்தை கெடுக்கணும், அதுல ஒரு அபசகுணத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்பவே இது ஒரு பிரச்சனையாக்கி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி மண்டபத்தை விட்டு உன்னை வெளியே அனுப்பவா? சொல்லு வள்ளிமா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? பாரு, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாரு வீரா. என்ன பண்ணா? மேடையில விளக்கேத்தி வச்சோல்ல, அதுல ஃபேனை திருப்பி இவதான் அணைச்சு விட்டுருக்கா. இவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யலாமா? விஜய் சொல்லிதான் இப்ப எனக்கே இந்த விஷயம் தெரியுது. இவெல்லாம் திருந்தவே இல்ல வீரா, திருந்தவும் மாட்டா. இதனாலதான் நான் இவள வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். நீங்க 2 பேரும் தான் இவ மேல பாவப்பட்டு அடம் பிடிச்சு கொண்டு வந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அபசகுணத்தை பண்ணணும்னு ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்கா. இன்னும் நம்ம இவளை எப்படியே விட்டு வச்சோம், எல்லா வேலையும் பாப்பா. வள்ளிமா ஏதாவது தெரியாம அப்படி பண்ணிருப்பா. அது எப்படி தெரியாம பண்ணுவா? இல்ல எப்படி தெரியாம பண்ணுவான்னு கேக்குறேன். முதல்ல உன் தங்கச்சிய கல்யாணத்துக்காக மேடையில உட்கார வச்சு விளக்கேத்துறோம். அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுன்னா அபசகுணம்னு அவளுக்கு தெரியாதா? இல்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கூட தெரியாதா? பார், இப்படி எல்லா விஷயத்திலயும் நீ உன் அக்காவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல வீரா. நீ உன் அக்கா வாழ்க்கைய காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ மேல இருக்க பாசத்துல அவளுக்காக பேசிட்டு இருக்க. ஆனா அவ இருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையும் எப்படியாவது அழிக்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி நானும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, மரியாதையும் இருக்கு. என்ன வழி? என்ன பண்ண போற? நான் கல்யாணம் விடுனா வெறும் ஆட்டமும் பாட்டமும் மட்டும் போதுமா? போட்டி எல்லாம் வச்சாதானே நல்ல கலகலன்னு இருக்கும், பார்க்கவும் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க 3 பேரும் உங்க 3 பேர் ஜோடிக்கும் மருதாணி வச்சு விடணும். அந்த மருதாணியும் நல்லா அழகா சீக்கிரமா வச்சு விடணும். யாரு அழகா வைக்கிறீங்களோ, நல்ல செவக்க செவக்க யார் கை செவக்குதோ அவங்களுக்கு உங்க மேல காதல் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் போட்டி. என்ன, ரெடியா? வாங்க வாங்க. மாரா, ரெடியா? ஆரம்பிங்க. டைம் ஸ்டார்ட் நவ. எல்லாம் வச்சு முடிச்சீங்களா? சரி, இப்ப போய் கையை கழுவிட்டு வாங்க, பாக்கலாம். சித்தி வச்சு கொஞ்ச நேரம் தானே ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரமாச்சு ஆனதானே செவச்சவன்னு செவக்கும். சித்தி, வேணும்னா அதுக்குள்ள ஒரு போட்டி வச்சு பாப்போமா? ஏண்டி, இப்பதானே ஒரு போட்டி வச்சோம், மறுபடியும் என்ன போட்டி வைக்கிறது? அது புருஷன் பொண்டாட்டிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்புட்டு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு போட்டி. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கேள்வி கேட்கணும். அதுக்கு யாரு சரியா பதில் சொல்றாங்களோ அவைய ஜெயிச்சதா அர்த்தம். பரவாயில்லடி, பயங்கர புத்திசாலிதான். போ, நீயே போய் கேளு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பிருந்தா, கார்த்திக் மச்சானுக்கு என்ன கலர் பிடிக்கும்? கிரீன் கலர். கார்த்திக் மச்சான், நீங்க சொல்லுங்க. ரெட். பிருந்தா, கார்த்திக் மச்சான் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க? சிம்பிள் மெனுனா தயிர் சாதம், நெத்தலி கருவாடு. சூப்பர் மெனுனா இறால் பிரியாணி. கார்த்திக் மச்சான், நீங்க? அவளுக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, பிடிச்ச விளையாட்டு?
ஃபுட்பால். அவ தாய பாஸ் நல்லா விளையாடுவா. ஆமா, நீங்க 2 பேரும் பழக ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாச்சு? அதுக்குள்ள இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒருவேளை எப்ப பார்த்தாலும் இந்த போனையே நோண்டிட்டு இருந்தீங்களே, அது இதானா? அதுதானே லவ்ங்கிறது. ஆ, அடுத்து நீங்கதே மச்சான். மச்சான், அக்காவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட். சரி, மச்சானுக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிளாக். கண்மணி அக்கா, நீங்க கையை காட்டுங்க. வீராக்கா, உங்க கைதான் ரொம்ப நல்லா சவச்சவான்னு சவந்திருக்கு. மாரமச்சா உங்க மேல உசிரே வச்சிருக்காக போல. என்ன கண்மணி அக்கா, உங்க கை சவக்கவே இல்ல. மச்சான நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கவும் இல்ல. அவைய மேல உங்களுக்கு பாசமும் ரொம்ப கம்மி போலயே. சச்சா அக்கா, நான் அப்படி சொல்லல. நான் மருதானிய வச்சுட்டே சொல்றேன். ஆமா, எங்க கல்யாண பொண்ணு பிருந்தா இன்னுமா வராம இருக்கு? எங்க மருதானிய கழுவு போனவள இன்னும் ஆளை காணோம். வீரா, எங்கம்மா? ரெண்டாவும் உங்க கூட தானே வந்திருந்தா? வள்ளிமா, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அவ வந்துருவா.